யாருன்னா உன்னை எப்படி வேணால் பார்த்துருவாங்க. புரியுதா? நல்ல புருஷனா நல்ல பொண்டாட்டியெல்லாம் இருக்கவே முடியாது. அப்படியே ஊந்து இன்னும் தான் பாடுபட்டாலும் பொண்டாட்டி கடைசியாக என்ன சொல்லிடுவான், ஐயாச்சின்ட்டுருவான். அதுவாக மாறினா தான் ஆச்சு, இல்லைன்னா என்ன தான் சும்மா அவ்வளோவா. நீங்கள் நல்லா இருங்க, நான் நல்லா இருக்கு எப்படின்னு கேளுங்க, நான் எப்படி சிறப்பாக இருக்கலான்னு கேளுங்க. என்னன்னு கேட்காதீங்க. நல்லா அப்பாவை எடுக்கிற முயற்சிக்குது, அதை விட ஒரு கேவலமான முயற்சி இருக்குதுன்னு நினைக்கிறீங்க. அப்படிலாம் அங்கீகாரம் வாங்க பார்க்காதீங்க. பிள்ளைகிட்ட, அப்பா கிட்ட, பொண்டாட்டிக்கிட்ட, புருஷங்கிட்ட, மாமங்கிட்ட, சீடன்கிட்டலாம் கூட அங்கீகாரம் வாங்க நினச்சின்னா அவள் தான் ஆளாளுக்கு ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. அவன் புலம்புறதே வேலையை வச்சு இப்போ நம்ம என்ன பண்ணுறது, இப்போ என்ன பேச போகிறானோ தெரியல, என்கிட்ட போகும்போது பம்முன்னு. உங்களுக்கெல்லாம் நான் வேல்யூ நீங்கள்லாம் அங்கீகாரம் பண்ண நினச்சா நான் என்ன பண்ண சொல்ல. மரியாதையாக வந்து அன்பு செல்வங்களே, ஆன்ற பெரியவர்களே, சிந்தனை சிற்பிகளே, உங்களை விட ஒரு அறிவாளி இல்லவே இல்லைன்னா அப்புறம் ஏன்டா வந்தீங்கன்னு ஒரு கேள்வி இது இல்லை. நட்பு பாராட்டுறோம், நண்பர்களாக இருக்கிறோம், சந்தர்ப்பத்துக்காக உட்காந்துன்னு பார்க்கறதுக்காக ஒரு நல்ல சேரில் உட்காந்துக்கிறோம், பேசிக்கிறோம். நீங்கள் எப்படி முட்டாளாக இருக்க முடியும்னு என்ன கேட்குறேன் நான். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் பிறந்த அத்தனை மனிதனுமே முழு அறிவோடு தான் வந்துக்கிறான். என்ன சின்ன திசை திருப்பிட்டாங்க பிறந்த உடனே. எங்கே பிறந்தோன்னா அங்கே என்ன பண்ணிட்டாங்க, மாற்றி விட்டு என்ன மாதிரி பேசுகிறவங்களாம் வர வந்து என்ன பண்ணிட்டான் அவங்கள. ஆமாம், தந்தைன்னா எப்படி இருக்கணும், அவையில் முந்தி இருப்ப செயல். வள்ளுவர் சொல்லிட்டாரு, எங்கே உன் பிள்ளை எங்கடான்னு கேட்கணும் வள்ளுவர்கிட்ட. வள்ளுவர்கிட்ட எனக்கு இப்படி பெரிய பிரச்சனை இருக்குது எனக்கு.